ஹலோ மக்களே, நம்மளோட டைரக்டர் சார் பிரவீன் சார் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு பெரிய சம்பவம் இருக்குது, அதிரடியாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. எல்லாருமே வந்து அவர் வந்து டேக் பண்ணியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, பயங்கரமாக சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது தான். அதிரடியாக பயங்கரமாக சம்பவம் ரெடி ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி தெரியல. பசுபதி மாட்டுவாரா, இல்லை அன்பு மாட்டுவாரா, இல்லை நம்ம ராகினி மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. அடுத்து யாராவது புதுசாக யாரும் வர்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. மகாநதியில் யாரையும் கொண்டு வராதிங்க, இவங்களே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கதையில் அதிரடி மாற்றங்கள் தண்டால் உடாலே நடக்குது போல். நம்ம பாரி சார் வேறு வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதே மாதிரி நம்ம டைரக்டர் சார் இப்போ அப்படி தான் போட்டிருக்காரு. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. விஜய் காவேரியை கண்டிப்பாக பிரிச்சிடாதீங்க, அவங்களுக்குள்ளே யாரையுமே கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை மட்டும் நம்ம வச்சுட்டு, ஆனால் இவங்க போட்டிருக்கிற போஸ்ட்டை பார்த்தா என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஒரே பதட்டத்தில் நம்மளை மக்களை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற விகா பென்ஸை. ஆனாலும் அழகுங்க, செம்ம சூப்பர் பிக்சர். இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, செம்ம. போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம டைரக்டர் சார் வந்து விஜயும் காவேரியும் இந்த சைடில் உட்கார வச்சுட்டு நடுவில் அவர் உட்காந்துருக்காரு. ஆனால் விஜய் காவேரியும் ரெண்டு பேருமே அவங்கள பார்த்துக்கிறாங்க. டைரக்டர் சாரை வந்து பார்க்கல. அதில் வந்து அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குது. இதில் ஏதோ சீன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் சீன் போயிட்டுருக்கு. அதில் வந்து இவர் இருக்கார், நம்ம டைரக்டர் சார் அப்படிங்கிறதான். சீனுக்குள்ளே வராரா என்னான்னு சொல்லி தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.